அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மார்கழி மாதம் 25ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு ஜனவரி 9th, வியாழக்கிழமை, தசமி திதி 12:23 வரை, அதற்கு மேல் ஏகாதேசி திதி. பரணி நட்சத்திரம் மத்தியானம் 3:07 வரை, அதற்கு மேல் கிருத்திகை நட்சத்திரம். இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் 1:00 3 வரை, யமகண்டம் காலையில் 6 7:30 வரை, நல்ல நேரம் 10:45 11:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், கோல்டு கலரு, பிஸ்கட் கலர், அந்த மாதிரி. தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன். சாப்பிடக்கூடியது உருளைக்கிழங்கு. அன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம். நண்பர்களே, இப்பொழுது அந்த ஜோதிட பாட நிகழ்ச்சிகளில் அவுட்லைன் ஒரு லைன். இப்போ எப்படின்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்குங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையே தொடர்ந்து பார்ப்போமாக. இப்போ ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் முற்பாதியில். அந்த 3ஆம் பாதம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இருக்கும். அதில் முதல்ல ஒரு 1 1/2 2 மணி நேரம் முற்பாதியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, புத்திர புத்திரிகளால் பூரிப்படையவராக இருப்பார். அப்படின்னா என்னென்னா, அவங்களோட மகன் மகள் ஆகியோர் நல்ல நிலைமையில் இருப்பார்கள், நல்ல குணத்துடன் இருப்பார்கள். அவர்களை நினைத்து பெருமிதம் படக்கூடிய அளவில் இருக்கும். அதே மாதிரி பிற்பகுதியில் பிறந்தவர்களுக்கு புத்திர புத்திரிகளால் துன்பம் அடைவார்கள். அவங்களோட கேரக்டர் சரி இருக்காது, இவங்க பேசுகிறதுக்கு இல்லை, இவங்க நினைக்கிறதுக்கு ஏற்கமாறாக நடந்து கொள்வார்கள். அதனால் அவர்களால் துன்பத்தையே அனுபவிப்பார்கள். இவங்க எப்படின்னா, எதிரியை வெல்லும் பராக்கிரமம் உடையவர்கள். இந்த பாதத்தில் முன்பகுதியில் பிறந்தவர்கள் மனதிற்கு ஒவ்வாத பிடிக்காத சூழ்நிலையின் கைதின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அம்மனைவியிடம் பிடிக்காத மனைவின்னா கருத்துபாடு இருக்கத்தான் செய்யும். கருத்து வேறுபாடு இருப்பவராக இருப்பார்கள். அதே சமயத்தில் பாத இறுதியில் பிறந்தவர்கள் மனமொத்த மாதரை மணந்து கொள்வார்கள். அதனால் அவங்களுக்கு இந்த தாம்பத்திய வாழ்க்கை சுகபோகமாக அனுபவிப்பவராக இருப்பார்கள். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இன்னும் ஒன்று, இந்த ராசிபலன் நிகழ்ச்சிங்கிறது கோச்சாரம்னு சொல்லுவாங்க. அந்த 2-3 கிரகங்களோட மெயினாக அதை வச்சு தான் சொல்கிறது. ஒரு 25% சரி கரெக்டாக அதை கணித்து விடலாம். ரொம்ப டீட்டெயில் இப்போ படிக்கிறவங்களாக எந்த டிபார்ட்மெண்ட் போகலாம், வேலைன்னா எந்த துறையில் போகலாம், அரசியலில் ஈடுபடலாமா, சினிமாவில் போகாமா, திருமணம் எப்பொழுது, குழந்தை பாக்கியம் எப்போது, இந்த மாதிரி எல்லாத்தையும் மிகவும் துல்லியமாக டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 9740846466 இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளுங்கள். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கணவன் மனைவியருக்கு இடையே வேண்டாத சிறு மனத்தாங்கல் உண்டாகும். எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ளாவிட்டால் வேண்டாத பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கொள்ளப் போகிறீர்கள். எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கின்றன. வாலிப வயசில் உள்ள பெண்கள் ஹீல்ஸ் செப்பல் செருப்பு அணிவதை, குதிகால் உயர்ந்த செருப்பு, அதான் ஹீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தவிர்க்கவும். ஏன்னா பாதம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, அதில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அடுத்து ரிஷபராசி. மிகச்சிறந்த பலன்கள் நடைபெறும். இந்திய பொழுது மிகச்சிறந்த பலன்களே நடைபெறும். அதே மாதிரியே அதுக்குண்டான அறிகுறி காலையிலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். நினைத்தது நினைத்தபடி நடைபெறப் போகின்றது. மேலதிகாரிகள் உதவியும் ஊதிய உயர்வும் கிடைக்கப் போகின்றது. தொழிலில் மாற்றம் அல்லது கிளைத்தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகிறது. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி.
முக்கிய விஐபி ஒருத்தரோட சந்திப்பு நடக்கிறது. நண்பர்கள் உறவினர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு ஓரளவு மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கின்றது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் நல்ல ரிசல்ட்டு, நல்ல பலனை தருகின்றன. ஆடம்பர செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சில சூழ்நிலைகளில் அதை தவிர்க்க முடியவில்லை. அடுத்து நம்ம கடகராசிக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரங்களுக்கு பெற்றோரின் உடல்நிலை கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். சின்ன ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட உடனே டாக்டர்கிட்ட போகிறது, மருந்து வாங்கி கொடுத்து சரி பண்ணிக்கோங்க. இல்லைனால் பெரிய அளவில் செலவை இழுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி என்னன்னா யார் யாருக்கோ நீங்கள் உதவி புரிய போய் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிறீங்க. அதனால் நமக்கு அனாவசியமான விஷயங்களில் தலையிட வேண்டாம். அவங்களது பார்த்துக்கிடுவாங்க. ஏதாவது பண அவசியம் ஹெல்ப்பு கேட்டால் கடன் பெரிய அளவில் கொடுக்க வேண்டாம். உங்கள்கிட்ட இது இருக்குதோ ஃப்ரீயாக கொடுங்க, அவ்வளோதான். அதோடு முடித்து கொள்ளுங்கள். வீணான சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். கணவன் மனைவி உறவு மாத்திரம் மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. ஆமாம். அடுத்து சிம்மராசி. தொழில் எதிரிகளின் சூழ்ச்சிகளை எதிர்நோக்க வேண்டி உள்ளது. தொழிலில் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்போனன்ட்ஸ் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் மீறி நீங்கள் ஜெயிக்க வேண்டி உள்ளது. வீட்டில் ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. அது அடிக்கடி உங்களுக்கு ஒரு மனசுக்குள் தோன்றுகிறது. 3 சனிக்கிழமை நாகதேவதை நாகர் கல்லில் பாம்பு செஞ்சு வச்சுருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, பாம்பு புத்து இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, போய் பால் ஊற்றி சுற்றி கும்பிட்டுட்டு வாங்க. ஆமாம். அந்த இந்த இன்னைக்கு எச்சரிக்கையும் பொறுமையும் மிகவும் முக்கியம். அடுத்து கன்னிராசி. குடும்பத்தில் மருத்துவ செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகுது. மக்களின் எதிர்காலத்தை பற்றின கவலை மனசில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. தெய்வ பக்தியில் அதிக கவனம் செலுத்தி, அப்படின்னா தெய்வ பக்தியில் அதிக கவனம் செலுத்த வரவிருக்கும் பணவிரயம், விபத்து ஆகியவற்றை தடுத்து விடலாம். கணவன் மனைவி உறவு சுமாராகவே இருக்கும். அடுத்து துளாராசி. மனம் கொஞ்சம் லேசாகிட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மியூசிக்கு, சினிமா, ஸ்போர்ட்ஸு அப்படி இந்த மாதிரிப்பட்ட பொழுதுபோக்குகளில் மனம் ஈடுபடுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியையும் ஆதாயத்தையும் தருகின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. விருச்சிகம். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் வருகிறது. உறவினர்களோடு இருந்து வந்த மனத்துயர் அகலுகிறது. தொழிலில் முன்னேற்றம் உண்டாகிறது. ஆனால் வீண் செலவுகளும் வீண் அலைச்சல்களும் உண்டாகின்றன. கணவன் மனைவி உறவு ஓகே. அடுத்து தனுசு ராசி. பணம் எதிர்பாராத வகையில் வந்தாலும் கையில் தங்குவதில்லை. புது மனிதர் சந்திப்பு உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கிறது. தொழில் பரவாயில்லை. பிரயாண வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. பெரியோர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றன. அடுத்து மகர ராசி. சகோதரர்களால் தொல்லையும் பொருள் இழப்பும் உண்டாகும். தொழிலில் கூட ஆதாயம் சரிவர கிடைப்பதில்லை. மனைவியின் உடல்நிலை சற்று பாதிப்படைகிறது. அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு போகுது. வீண் அலைச்சலும் வீண் சச்சரவுகளும் உண்டாகின்றன. இன்றைய கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது. கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கும்பராசி. புகழ், செல்வம், செல்வாக்கு, பொன்பொருள் வரவு ஆகியவை கிடைக்கின்றன. வீட்டிலையும் சரி வெளியும் சரி கௌரவம், பாராட்டு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கின்றது. தான தர்மம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறீங்க. கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவே இருக்கிறது. அடுத்து மீனராசி. சுற்றத்தினருடன் உறவு நன்றாக இல்லை. புதிய தொழில் அல்லது புதிய உத்தியோக முயற்சியை இன்னும் வெற்றி அளிக்கவில்லை. பெற்றோர் உடல்நிலையில் சற்று பாதிப்பு ஏற்படுகிறது. மனைவி மக்கள் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றன. புதிய நண்பர்களும்
அவர்களினால் உதவியும் கிடைக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது.